ஏன்னா இந்த சட்டம் என்பது விவசாயிகளுக்கு நேர் எதிரானது. விவசாயிகள் இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்திற்கும் நேர் எதிரான சட்டம் தான் இது. அதோடு ஒன்று செய்வான், பன்னாட்டு நிறுவனத்தை இன்னைக்கு ஓபன் பண்ணிவிட்டா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய விதைகளை வாங்கி இவர்கள் பேட்டன்ட் வாங்கி வச்சுப்பான். பேட்டன்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விதைகளை நீங்க உபயோகப்படுத்தணும்னா அந்த பேட்டன்ட்டுக்கு அவனுக்கு நீங்க கப்பம் கட்டணும் என்று சொன்னால் இந்த மாதிரியான ஒரு அபாயமும் இந்த சட்டத்தில் இருக்கு. அப்ப பன்னாட்டு நிறுவனங்கள் பேட்டன்ட் வாங்கி வைத்துக் கொள்ள அளவுக்கு தான் இந்த சட்டத்தை உருவாக்கப்பட்டிருக்கு. ஏங்க இந்த சட்டம் இன்னைக்கு தான் கொண்டு வரப்படுதா? இந்த சட்டம் இதற்கு முன்னாடியே 2004 கொண்டு வந்திருக்கு, 2014 கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் 2 முறையும் நாடாளுமன்றமே அல்லோலப்பட்டு இந்த சட்டத்தை தூக்கி வீசப்பட்டிருக்கு. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2004 இந்த சட்டம் வரும்போது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் இந்த சட்டத்தை நிலைக்குழுவுக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி அந்த சட்டத்தை நிலைக்குழுவுக்கு அனுப்புறாங்க. ஒரு எஸ்பி, அதாவது சமாஜ்வாதி பார்ட்டியை சார்ந்த ஒரு எம்பியினுடைய தலைமையில் அந்த கமிட்டி அமைக்கப்படுது. அந்த கமிட்டி எல்லா மாநிலங்களிலும் சென்றுட்டு எல்லா உழவர்கள்ட்டையும் பேசி அது தந்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா, அறிக்கை என்ன தெரியுமா, இது விவசாயிகளுக்கு எதிரான சட்டம், ஒரு காலம் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அந்த அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். அந்த அறிக்கையை தாக்கல் செய்த உடனேயே அந்த சட்டம் ஓரமாக வைக்கப்பட்டிருக்கு. இப்ப என்ன அதுல மாறுதல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி திரும்பவும் 2025 கொண்டு வந்திருக்காங்க என்று கேட்டால், விவசாயிகளை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும், இந்த மண்ணையும் மக்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும். நான் சொன்ன இல்லையா, முதல்ல இதெல்லாம் பறிச்சிட்டு விவசாயிகளை அழிச்சிட்டு கார்பரேட்டுகளை வாழ வைக்கணும். நீங்க உங்களுக்கு விதைகள் வேணும்னா நீங்கள் யார் யார்கிட்ட போகணும்? நீங்க பேயர் கிட்ட போகணும், மான்சாண்டோ கிட்ட போகணும். அதே மாதிரி BASF என்று சொல்லக்கூடிய கம்பெனிகள்ல போய் நாம கை கட்டி அந்த விதைகளை வாங்கிட்டு விவசாயம் பண்ணணும் என்று சொன்னால் விவசாயம் யாருடைய கண்ட்ரோல்ல போயிடும்? யாருடைய கண்ட்ரோல்ல போயிடும் நமக்கு தெரியாதா? இந்த நாடு வெள்ளைக்காரனுடைய அடிமையாக கிடந்த போது இங்க இருந்த அவரி செடிகளையும் இங்க இருக்க பஞ்சு செடிகளையும் கொண்டு போய் அவன் விளை வச்சுட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கான், நாங்கள் தான் இதற்கு பேட்டன்ட் வச்சிருக்கோம் என்று சொல்லி இன்னைக்கும் அதற்கான தரவரிசை அவன் தான் வச்சிருக்கான்.